வணக்கம் மக்களே. ஸோ டெய்லி ஆஃப்டர்நூன் செஷனில் நம்ம டெக்னிக்கல் கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மெஷின்ஸ், ஸோ சேம் சிலபஸ் தியரி ஆஃப் மெஷின்ஸ் அந்த டாபிக் தான் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானர் மெக்கானிசமில் ஆல்ரெடி 2 கிளாஸஸ் பார்த்துருந்தோம். ஸோ பார்ட் 1 வீடியோ அண்ட் பார்ட் 2 வீடியோ ரெண்டு பார்த்துருந்தோம். ஆல்ரெடி 2 பார்ட்ஸ் பார்த்துருந்தோம். இந்த தியரி ஆஃப் மெஷின்ஸில் பிளானர் மெக்கானிசமில் ஆல்ரெடி 2 பார்ட்ஸ் பார்த்துருந்தோம். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3. ஓகே, பார்ட் 3யோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் பிளானர் மெக்கானிசம். ஸோ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 30 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம், சரிங்களா? ஸோ 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஆல்ரெடி வந்து கொஸ்டின் லைக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? ஸோ வீடியோ வந்து பார்க்குற மக்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், சரிங்களா? சரி, ஓகே, நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போவோம். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளானர் மெக்கானிசம். தியரி ஆஃப் மெஷின்ஸில் ஒரு பார்ட் தான் உங்களுக்கு பிளானர் மெக்கானிசம். ஸோ அந்த பிளானர் மெக்கானிசத்தோட பார்ட் 3 வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் எ மெக்கானிசம் ஷோன் பிலோ? சரியா? ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பற்றி நேற்றே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுக்கான ஃபார்முலாவும் நேற்றே பார்த்தோம், சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபிகரோட டிகிரி ஆஃப் மெக்கானிசம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங்ன்றதை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன், சரியா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, okay, so what is the degree of freedom of the mechanism shown below? So drawing வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ABC, okay, so இந்த drawing தான் கொடுத்துருக்காங்க. இது A, இது வந்து பார்த்தீங்கன்னா B, இங்கே ஜாயிண்ட்டு, இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, இது வந்து C, இது E, அண்ட் இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு D, சரியா? ஸோ இந்த டயக்ராமோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்ற கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு தெரியும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் F ஈக்குவல் டு 3 L minus 1 minus 2J minus H, சரிங்களா? ஸோ Lன்றது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லிங்க்ஸு, J வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் லோயர் பேர் ஆர் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் லோயர் பேர் ஆர் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் H வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹையர் பேர், நம்பர் ஆஃப் ஹையர் பேர், சரியா? ஸோ இந்த டிராயிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அண்ட் 6. ஸோ 6 லிங்க்ஸ் இருக்கும், சரியா? லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு L ஈக்குவல் டு 6 லிங்க்ஸ் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 5 பேர்ஸ் இருக்கும், சரியா? ஸோ லிங்க் உங்களுக்கு L ஈக்குவல் டு 6ம், ஜாயிண்ட் பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இருக்கும், சரிங்களா? ஸோ 5 அடிஷ்னலாக இது 1 இது 1, மொத்தம் 7 பேர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா F equal to 3 into L minus 1 minus 2J minus H, சரியா? ஸோ நமக்கு லிங்க் வந்து தெரியும், 6 லிங்க் இருக்கு. 6 minus 1 மைனஸ் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 into 7 ஜாயின்ட்ஸஸ், ஹையர் பேர் எதுவுமே இல்லை, ஸோ 0. 3 into 5 minus 14 0, சரியா? ஸோ 3 into 5 15 minus 14 ஈக்குவல் டு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, சரியா? ஸோ இந்த ஃபிகரோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1. ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆல்ரெடி பார்த்தோம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடமோட ஃபார்முலா நமக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெக்கானிசத்தோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் என்ன கேட்குறாங்கன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படி என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றது கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் நமக்கு நம்பர் ஆஃப் லிங்க் தேவை அண்ட் நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ் தேவை அண்ட் நம்பர் ஆஃப் ஹையர் பேர் அண்ட் லோயர் பேர். ஜாயின்ட்ஸ் தான் லோயர் பேர் சொல்லுவாங்க அண்ட் நம்பர் ஆஃப் ஹையர் பேர் தேவை. சரியா? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின், the Scotch yoke mechanism is the inversion of. Second என்ன கேட்குறாங்கன்னா the Scotch yoke mechanism is the inversion of 4-bar link chain, double slider crank chain, single slider crank chain or none of this. So options கொடுத்துருக்காங்க. Scotch yoke mechanism எதோட inversion அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? Suppose Scotch yoke mechanism is also known as என்னன்னு சொல்லுவாங்கன்னா slotted link mechanism அப்படின்னு சொல்லுவாங்க. Scotch yoke mechanism is also known as ஸ்லாட்டட் லிங்க் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுவும் கொஸ்டின் பேசிஸில் வர கொஸ்டின் தான். ஸ்லாட்டட் லிங்க் மெக்கானிசம் சொல்லுவாங்க. ஸோ ஸ்காட்ச் யோக் மெக்கானிசம் அப்படின்னா என்னன்னா இது ஒரு ரெசிப்ரோகேட்டிங் மோஷன். சரியா? ஸ்காட்ச் யோக் மெக்கானிசம் அப்படின்னா ஒரு ரெசிப்ரோகேட்டிங் மெக்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு லீனியர் மோஷனை ரொட்டேஷன் மோஷனாக கன்வெர்ட் பண்ணும். சரியா? ஸோ ஸ்காட்ச் யோக் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்லாட்டட் லிங்க் மெக்கானிசம் இஸ் கன்வெர்ட்டிங் லீனியர் மோஷன் இன்ட்டு ரொட்டேட்டிங் மோஷனாக கன்வெர்ட் பண்ணுறது அந்த ஸ்காட்ச் யோக் மெக்கானிசம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்காட்ச் யோக் மெக்கானிசம் பற்றி தெரிஞ்சுங்க. கன்வெர்ட்டிங் லீனியர் மோஷன் இன்ட்டு ரொட்டேஷனல் மோஷன். சரியா? ஸோ இந்த ஸ்காட்ச் யோக் மெக்கானிசம் இஸ் த இன்வர்ஷன் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயின். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயின் இஸ் த இன்வர்ஷன் ஆஃப் ஸ்காட்ச் யோக் மெக்கானிசம். ஸோ நேற்று பார்த்தோம் டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயின் இஸ் ஆல்சோ இன்வர்ஷன் ஆஃப் ஓல்டாம்ஸ் கப்ளிங். ஓல்டாம்ஸ் கப்ளிங்கோட இன்வர்ஷன் அட் த சேம் டைம் ஸ்காட்ச் யோக் மெக்கானிசத்தோட இன்வர்ஷனும் இந்த டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயின். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயின். தேர்டு, which of the following is not the inversion of single slider crank chain? ஸோ கீழே இருக்க ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் செயின் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இன்வர்ஷன் ஆஃப் சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் செயின். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டுலம் பம்ப், செகண்ட் விட்வொர்த் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம், ஆசிலேட்டிங் சிலிண்டர் என்ஜின், எலிப்டிக்கல் ட்ராமல். ஸோ எல்லாமே நேற்று பார்த்தோம். பெண்டுலம் பம்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் செயினோட இன்வர்ஷன். எலிப்டிக்கல் ட்ராமல் மட்டும்தான் உங்களுக்கு டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயினோட இன்வர்ஷனாக இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எலிப்ட்ரிக்கல் ட்ராமல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் எலிப்ட்ரிக்கல் ட்ராமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயினோட இன்வர்ஷன் தான் உங்களுக்கு எலிப்ட்ரிக்கல் ட்ராமல். ஸோ நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட் த இன்வர்ஷன் ஆஃப் சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் செயின். ஸோ பெண்டுலம் பம்ப், விட்வொர்த் குயிக் ரிட்டர்ன் மோஷன் மெக்கானிசம், ஆசிலேட்டிங் சிலிண்டர் என்ஜின். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் ஸ்லைடர் crank chain. So elliptical tramal தான் உங்களுக்கு double slider crank chain. So option C is the correct answer. So fourth question, which of the following pairs can be considered as higher pair? சரியா? ஸோ என்ன கேட்குறாங்கன்னா எஸ்டே பார்த்தோம் நம்ம ஹையர் பேர்னா என்ன, லோயர் பேர் அப்படின்ட்டு. சரியா? ஹையர் பேர் அண்ட் லோயர் பேர் பார்த்தோம். லோயர் அண்ட் ஹையர். ஸோ லோயர்னா என்னன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கிறது எல்லாமே லோயர் பேரு. ஹையர் வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஆர் பாயிண்ட் கான்டாக்ட் ஹையர் பேர். ஸோ சர்ஃபேஸ் கான்டாக்ட் எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம் நம்ம பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டு, பால் அண்ட் சாக்கெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அண்ட் பிஸ்டன் பார்த்தோம், இன்ஜின் சிலிண்டர் அண்ட் பிஸ்டன் பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு லோயர் பேருக்கான எக்ஸாம்பிள். சரியா? ஸோ ஹையர் பேருன்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் ஆஃப் கியர் இன் மெஷ், பேர் ஆஃப் கியர் இன் மெஷ். ஸோ நீங்கள் ஒரு கியர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ கியர் இருக்கு, ஹெலிக்கல் கியர் எடுத்துக்கிறேன் நான் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த கியர் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த கான்டாக்ட்ன்றது இருக்கும். சரியா? இந்த பாயிண்ட் கான்டாக்ட்ன்றது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிடர் சார் ஹையர் பேர். அண்ட் அதுக்கப்புறம் பெல்ட் அண்ட் புள்ளி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் கான்டாக்ட் வரும். பெல்ட் அண்ட் புள்ளி எடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு சர்ஃபேஸ் கான்டாக்ட் வேர் அண்ட் டியர்ன்றது பெல்ட் அண்ட் புள்ளியில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் பேராக மாறும். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் அண்ட் ஃபாலோவர், இதுவுமே உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ஹையர் பேராக இருக்கும். சரிங்களா? ஸோ பெல்ட் அண்ட் புள்ளி மட்டும்தான் உங்களுக்கு சர்ஃபேஸ் கான்டாக்டாக இருக்கும்.
ஸோ இங்கே புள்ளி இருக்குது, அதுக்கு மேலே பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ சர்ஃபேஸ் கான்டாக்ட்ன்றது இருக்கும், அதனால வியர் அண்ட் டியர்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு இது லோயர் பேர். ஸோ அகைன் 1 and 3 மட்டும்தான் உங்களுக்கு ஹையர் பேர். சரியா? பேர் ஆஃப் கியர் இன் மெஷ் அண்ட் கேம் அண்ட் ஃபாலோவர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்னன்னா பேர் ஆஃப் கியர் இன் மெஷ் உங்களுக்கு ஹையர் பேர் அண்ட் கேம் அண்ட் ஃபாலோவர் இஸ் அ ஹையர் பேர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபிஃப்த், வாட் இஸ் த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஷோன் இன் த ஃபிகர் பிலோ? சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ஃபிகர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ். ஓகே, இது ஓ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிகரோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா த நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இன் லிங்க் ஒன் எக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் 1, இது லிங்க் 1, இது லிங்க் 2. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் 1 எடுக்கிறோம். லிங்க் 1 எடுக்கும்போது உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸுக்கு ஒய்க்கு வந்து 2 இருக்கும், 2 டிரான்ஸ்லேஷன் ஆக்சிஸும் அண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷனல் ஆக்சிஸாகவும் இருக்கும். சரியா? 2 டிரான்ஸ்லேஷனல். ஸோ டிரான்ஸ்லேஷனாக ஒன்றும் இல்லை, லீனியர் வந்து தான் உங்களுக்கு லீனியர் ஆக்சிஸ் தான் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் 1 ரொட்டேஷனல் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிங்க் 1 எடுக்கும்போது உங்களுக்கு 3 இருக்கும், 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றது 3 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் லிங்க் 2 எடுக்கும்போது உங்களுக்கு லிங்க் 2 எடுக்கும்போது உங்களுக்கு ஒரே ஒரு ரொட்டேஷனல் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் லிங்க் 1 உங்களுக்கு 3 அண்ட் லிங்க் 2க்கு ஒரே ஒரு ரொட்டேஷனல் ஆக்சிஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 3 + 1 = 4 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒய் ஆக்சிஸ் அண்ட் தென் இது எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. இது ஒரு லிங்க்கும் இது ஒரு லிங்காகவும் கொடுத்துருக்காங்க. இது லிங்க் 1, இது லிங்க் 2. சரியா? ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இந்த ஃபிகரோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், லிங்க் 1க்கான டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் முதல்ல கண்டுபிடிக்கிறோம். லிங்க் 1 எடுத்துக்கிறோம். ஸோ அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ப்ளஸ் லிங்க் 2ஓட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்க்குறோம். சரியா? ஸோ லிங்க் 1 எடுக்கும்போது லிங்க் 1ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 2 இருக்கும் ப்ளஸ் ரொட்டேஷனல் மூமெண்ட் 1 இருக்கும். 2 டிரான்ஸ்லேஷனல் ப்ளஸ் 1 ரொட்டேஷனல் = 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். சரியா? ஸோ டிரான்ஸ்லேஷன் மீன்ஸ் என்னன்னா லீனியர் ஆக்சிஸ் அண்ட் 1 ரொட்டேஷனல் ஆக்சிஸ். லிங்க் 1ல 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் லிங்க் 2ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷனல் மட்டும்தான் இருக்கும். அப்போ லிங்க் 2ல உங்களுக்கு ஒரே டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டோட்டல் பார்க்கும்போது 3 + 1 = 4. ஸோ ஆப்ஷன் 4C இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியா? ஓகே. ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின். A simple mechanism consists of 11 simple revolute joints. சரியா? ஒரு சிம்பிள் மெக்கானிசம் இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 சிம்பிள் ரெவல்யூட் ஜாயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ்ன்றத கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அண்ட் 9 லிங்க்ஸ் அண்ட் லிங்க்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாயின்ஸ்ன்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஜாயின்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு லோயர் பேர் அப்படின்னும் அண்ட் லிங்க்ஸும் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்? ஓகே, ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஆல்ரெடி தெரியும் நமக்கு ஃபார்முலா. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு, ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா 3 × L - 1 - 2 × J - H. கரெக்டா? ஸோ நமக்கு 3 L எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல கிவன் 9 - 1 அண்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஜாயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஜாயின்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 × 11. ஹையர் பேர் எதுவுமே கொடுக்கல, ஸோ 0ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. 3 × 9 - 1 8 - 2 × 11. ஸோ இதை பண்ணும்போது 24 - 22. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இஸ் த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்
this simple mechanism. ஓகேவா? ஸோ ஈஸியான கொஸ்டின் தான். சிம்பிள் மெக்கானிசம் கொடுத்துருங்க. ஸோ அதிலே எல்லா டேட்டாவுமே கொடுத்துட்டாங்க. 11 சிம்பிள் ரெவல்யூட் ஜாயின்ஸ்னு ஜாயின்ஸோட டேட்டா கொடுத்துட்டாங்க அண்ட் 9 லிங்க்ஸும் கொடுத்துட்டாங்க. நம்மளோட ஒரே வேலை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடமோட ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு எல் மைனஸ் 1 மைனஸ் 2ஜே மைனஸ் ஹெச். ஸோ 3 எல்லோட வேல்யூ தெரியும் நமக்கு 9 மைனஸ் 1 மைனஸ் ஜேவோட ஜாயின்ஸோட வேல்யூவும் தெரியும் 11 அண்ட் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பேர். ஸோ கொஸ்டினில் நாட் கிவன். ஸோ அசியூம் ஹையர் பேர் இஸ் 0. சரியா? ஸோ இது மூலமா நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் 2 இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ 7th கொஸ்டின், consider the Krubler's criteria for the planar mechanism. Okay, so Krubler's criteria for the planar mechanism as f equal to 3 into n minus 1 minus 2j minus h. What does j represent in the above equation? Okay, so ஈஸியான கொஸ்டின் இது, ரொம்பவே ஈஸி. ஸோ என்னன்னா ஒரு மெக்கானிசம் கொடுத்துட்டாங்க, அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றதை கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ல ஜேனா என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஜேன்றது நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ். நம்பர் ஆஃப் ஜாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஜே. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் லோயர் பேர், நம்பர் ஆஃப் லிங்க்ஸு, லென்த் ஆஃப் லாங்கஸ்ட் லிங்க்கு, நம்பர் ஆஃப் மொபைல் லிங்க்ஸ் இதெல்லாமே கொடுத்துருங்க. பட் ஜாயிண்ட்ன்றது இல்லை. ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஜாயிண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ், ஸோ ஜாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம், ஜாயிண்ட்டுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஜாயிண்ட் ஆல்சோ நோன் அஸ் லோயர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். லோயர் பேர். ஸோ ஆப்ஷனில் உங்களுக்கு லோயர் பேர் இருக்குது. கரெக்டாக? ஸோ கன்சிடர் த Krubler's criteria ஃபார் த பிளானர் மெக்கானிசம். ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றது உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் ஜே ரெப்ரசன்ட் இன் த அபோவ் ஈக்குவேஷன்? ஸோ ஜே மீன்ஸ் என்னன்னா நம்பர் ஆஃப் ஜாயிண்ட். நம்பர் ஆஃப் ஜாயிண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நம்பர் ஆஃப் லோயர் பேர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ 8th கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் மோஷன் வில் crank and slaughter lever mechanism will product? சரியா? ஸோ எந்த கைண்ட் ஆஃப் மோஷன் வந்து crank and slaughter lever mechanism will product அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? 8th கொஸ்டின், slaughter and crank and slaughter lever mechanism will produce oscillating motion. சரியா? ஸோ நம்ம கிராங்க்கும் ஸ்லாட்டடும் எடுக்கும்போது என்ன மோஷன் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆசிலேட்டிங் மோஷன். பிகாஸ் ஆசிலேட்டிங் மோஷன் என்ன அப்படின்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் பீரியாடிக் மோஷன். சரியா? ஆசிலேட்டிங் மோஷன் இஸ் அ type of periodic motion. So oscillating motion means என்னன்னா ஒரு ஃபிக்ஸ்டு எண்ட் இருக்கும். ஸோ அதை ரொட்டேட் பண்ணி விடும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும். ஸோ கடைசியாக உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஃபிக்ஸ்டு பிளேஸ் வந்து நிற்கும். சரியா? ஸோ அதுதான் உங்களுக்கு பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதை வைப்ரேட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் மூவாக வைப்ரேட் ஆகி கடைசியாக உங்களுக்கு ஃபிக்ஸ்டு பொசிஷனை அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும். ஸோ இதுதான் ஒன்று ஆசிலேட்டிங் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ கிராங்க் அண்ட் ஸ்லாட்டட் லிவர் மெக்கானிசம் என்ன வில் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டிங் மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆசிலேட்டிங் மோஷன் இஸ் அ டைப் ஆஃப் பீரியாடிக் மோஷன். சரிங்களா? 9th கொஸ்டின், த பீம் என்ஜின் இஸ் த இன்வர்ஷன் ஆஃப். ஸோ ஒரு என்ஜின் இருக்கு, த பீம் என்ஜின் இஸ் த இன்வர்ஷன் ஆஃப். ஸோ எதோட இன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பீம் என்ஜின் அப்படின்னு கேட்குறாங்க. 4-bar link chain, double slider crank chain, single slider crank mechanism, none of this. சரியா? ஸோ ஒரு பீம் என்ஜின் இருக்கு. ஸோ அது எதோட இன்வர்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 4-bar chain link chain, double slider crank chain, single slider crank mechanism, none of this. ஓகேங்களா? ஸோ இப்போ 4-bar chain எடுக்கும்போது 4-bar chainோட இம்பார்ட்டன்ட் இன்வர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 4-bar செயினோட இம்பார்ட்டன்ட் இன்வர்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்வர்ஷன் மட்டும் நான் எழுதுறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா பீம் என்ஜின். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் இன்வர்ஷனில் பீம் என்ஜினும் வரும். செகண்டு என்ன வரும் அப்படின்னா கப்புள்டு வீல் ஆஃப் லோகோமோட்டிவ். கப்புள்டு வீல் ஆஃப் லோகோமோட்டிவ். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-bar செயினோட இன்வர்ஷன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் இண்டிகேட்டர் மெக்கானிசம். தேர்டு வாட்ஸ் இண்டிகேட்டர் மெக்கானிசம். சரியா? ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம்.
இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பார் லிங்க் செயினோட இன்வர்ஷன் சரிங்களா. ஸோ நான் என்ன கொஸ்டினில் கேட்டிருக்கேன்னா பீம் என்ஜின் இஸ் த இன்வர்ஷன் ஆஃப். ஸோ 4 பார் லிங்க் செயினோட இன்வர்ஷனில் பார்த்தீங்கன்னா பீம் என்ஜின் இருக்குது. இந்த பீம் என்ஜின் கப்புள்டு வீல் ஆஃப் லோகோமோட்டிவ் வாட்ஸ் இண்டிகேட்டர் மெக்கானிசம் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் ஸோ இதெல்லாமே வரும்போது உங்களுக்கு 4 பார் லிங்க் செயினோட இன்வர்ஷன் சரியா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சரியா. 4 பார் லிங்க் செயின் இஸ் அண்ட் மெக்கானிசம் இன்வர்ஷன் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீம் என்ஜின். ஸோ பீம் என்ஜின் மட்டும் இல்லை கப்புள்டு வீல் ஆஃப் லோகோமோட்டிவ் வாட்ஸ் இண்டிகேட்டர் மெக்கானிசம் அண்ட் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீம் என்ஜினோட இன்வர்ஷன் சரியா. ஸோ 10th கொஸ்டின் த டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயின் கன்சிஸ்ட் ஆஃப். 10th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயின் என்ன எல்லாமே கன்சிஸ்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாரு 1 டர்னிங் அண்ட் 1 ஸ்லைடிங் பேர், செகண்ட் 2 டர்னிங் அண்ட் 1 ஸ்லைடிங் பேர், 3 டர்னிங் பேர், 2 டர்னிங் அண்ட் 2 ஸ்லைடிங் பேர். ஒரு டபுள் சைடர் கிராங்க் செயின் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு டபுள் சைடர் கிராங்க் செயின் நான் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ டபுள் சைடர் கிராங்க் செயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்ஜின் இருக்கும், பிஸ்டன் இருக்கும், இங்கே இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் பேர்ன்றது இதுவும் இதுவும் ஸ்லைடிங் பேர் கரெக்டாக, ரெண்டுமே ஸ்லைடிங் பேர், ஃப்ரண்ட் அண்ட் மூவ் ஸ்லைடு ஆகும். அண்ட் டேர்னிங் பேர்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க இதுவும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டேர்னிங் பேர் சரியா. ஸோ டபுள் ஸ்லைடர் நீங்கள் எடுக்கும்போது இதில் 2 ஸ்லைடிங் பேரும் 2 டேர்னிங் பேரும் இருக்கும் சரியா. இது ஒரு ஸ்லைடிங் பேரு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும். ஸோ இது ஒரு ஸ்லைடிங் பேர், இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும் சரிங்களா. ஸோ 2 என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஜாயினிங் பேர் இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 2 டர்னிங் அண்ட் 2 ஸ்லைடிங் பேர். ஸோ இதுதான் ஆன்சர் சரிங்களா. ஒரு டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயின் எடுத்துட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு 2 டர்னிங் பேரும் 2 ஸ்லைடிங் பேரும் இருக்கும் சரிங்களா. ஓகே. ஸோ 11th கொஸ்டின் இஃப் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் 2 லிங்க் இஸ் பியூர் ஸ்லைடிங் சரியா. the relative motion between 2 லிங்கோட ரிலேட்டிவ் மோஷன் இஸ் பியூர் ஸ்லைடிங் தென் த ரிலேட்டிவ் இன்ஸ்டானியஸ் சென்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இப்போ 2 லிங்க் எடுத்திருக்கீங்க, அந்த 2 லிங்கோட ரிலேட்டிவ் மோஷன்றது பியூர் ஸ்லைடிங்காக இருந்தால் இந்த ரிலேட்டிவ் இன்ஸ்டானியஸ் சென்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஓகே. ஸோ த ரிலேட்டிவ் இன்ஸ்டானியஸ் சென்டர் லைஸ் அட் த இன்ஃபினிட்டி ஆன் எ லைன் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ஸ்லைடிங் சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டி. 2 லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஸ்லைடிங்காக இருந்தால் அண்ட் த ரிலேட்டிவ் இன்ஸ்டானியஸ் சென்டர் எப்படி இருக்குன்னா இன்ஃபினிட்டி ஆன் எ லைன் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ஸ்லைடிங் சரிங்களா. ஸோ அந்த டைரக்ஷன் ஆஃப் ஸ்லைடிங்க்கு உங்களுக்கு இன்ஃபினிட்டியாக இருக்கும் சரிங்களா. ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஸ்லைடிங் எப்படி இருக்குன்னா அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியாக இருக்கும் சரிங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் எ சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஆஸ். சூப்பர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்ட்ரக்சர்ன்றது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நெகட்டிவ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், நோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், இன்ஃபைனைட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சரியா. ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடமாக இருக்குமா, இல்லை நோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடமாக இருக்குமா, பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடமாக இருக்குமா, இல்லை இன்ஃபைனைட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு சூப்பர் ஸ்ட்ரக்சர்ன்றது சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர்ன்றது பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சூப்பர் ஸ்ட்ரக்சர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0 சரிங்களா. 0வோட லெஸ் தென்னாக தான் இருக்கும். செகண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சரோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அண்ட் மெக்கானிசம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும் சரிங்களா. ஸோ நமக்கு கொஸ்டின் கேட்டது சூப்பர் ஸ்ட்ரக்சர். ஸோ சூப்பர் ஸ்ட்ரக்சரோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 0, 0வோட லெஸ் தென்னாக தான் இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு 0 அண்ட் தேர்ட் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஈக்குவல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 சரிங்களா. ஸோ கொஸ்டின் சூப்பர் ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 0வோட கம்மியாக இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ 12th வந்து பார்த்தீங்கன்னா 12th ஆன்சர் ஏ. A superstructure has negative degree of freedom. The next question. If the motion of any of the movable link result in the if the motion of any of the movable link result in the definite motion of the other, then the linkage is known as okayங்களா. If the motion of any movable link result in a definite motion of the other, the linkage என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க சரிங்களா. So 13th question. ஒரு மூவபிள் லிங்கோட மோஷன் ரிசல்ட் என்ன ஒரு டெஃபினட் மோஷனா இருந்தா தென் த லிங்கேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிசம் இஸ் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க சரி. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க மெக்கானிசம், ஸ்ட்ரக்சர் அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டு சிஸ்டம் அண்ட் ஃபைனலி சூப்பர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிசம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா is a part or linkage of machine that transforms input forces and movement into desired set of output ஓகேங்களா. ஸோ மெக்கானிசம் என்ன இஸ் அ பார்ட் ஆர் லிங்கேஜ் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு டெஃபினட் அவுட்புட்டாக சேஞ்ச் பண்ணுது சரிங்களா ஓகேங்களா. ஸோ இந்த மோஷன் ஆஃப் எனி மூவபிள் இன் ரிசல்ட் இந்த டெஃபினட் மோஷன் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிசம் தான் ஆன்சர் சரியா. மெக்கானிசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிசைர்டு இன்புட்டை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு டிசைர்ட் அவுட்புட்டாக மாற்றுறது மெக்கானிசம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இஸ் அசம்பிளி ஆஃப் ரெசிஸ்டன்ட் பாடி. ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் என்னன்னா அசம்பிளி ஆஃப் ரெசிஸ்டன்ட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஆஃப் ரெசிஸ்டன்ட் பாடி இது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர். Then superstructure என்னன்னா superstructure is upward extension of an existing structure. So structure ஓட upward extension தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு superstructure. Structure ஓட upward extension தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு superstructure சரியா. So if the motion of an any movable link result in the definite motion of the other, then the linkage is known as mechanism சரியா. ஸோ மெக்கானிசம் தான் என்னன்னா மெக்கானிசம் பார்ட் ஆர் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணணும்னா இன்புட் ஃபோர்ஸஸ் அண்ட் மூவ்மெண்ட் இஸ் டிசைர் டு டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அவுட்புட். ஸோ வர இன்புட்டை உங்களுக்கு கரெக்டான அவுட்புட்டாக சேஞ்ச் பண்ணுறது எந்த மெக்கானிசம் சரிங்களா. ஸ்ட்ரக்சர்னு எடுத்துட்டிங்கன்னா அசம்பிளி ஆஃப் ரெசிஸ்டன்ட் பாடி. சூப்பர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர். 14th கேட்குறாங்க. 14th question பார்த்தீங்கன்னா the degree of freedom of a structure or locked system. ஓகே ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் a degree of freedom of structure or locked system சரிங்களா. ஸோ எல்லாமே நம்ம பார்த்தோம். என்னன்னா உங்கள் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு நம்ம சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஒரு 2 கொஸ்டின் முன்னாடி பார்த்தோம். சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் நெகட்டிவ் அதாவது லெஸ் தென் 0வாக இருக்கும் சரியா. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 0 ஸ்ட்ரக்சர் 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ஆக இருக்கும். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 சரியா. சூப்பர் ஸ்ட்ரக்சர்னா லெஸ் தென் 0, ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் ஈக்குவல் டு 0, மெக்கானிசம்னா ஈக்குவல் டு 1 அண்ட் மெஷின்ஸ் மீன்ஸ் என்ன கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் எ ஸ்ட்ரக்சர் ஆர் எ லாக்டு சிஸ்டம். ஸோ ஸ்ட்ரக்சர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சரோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே ஸோ 15th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் ஃபார் எ சிங்கிள் degree of freedom kinematic chain with only lower pair joints related by the expression. ஸோ நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் கொடுத்துட்டாங்க ஃபார் எ சிங்கிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஃபார் சிங்கிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கைனமெட்டிக் செயின் வித் ஒன்லி லோயர் பேர் ஜாயின்ஸ் ஹையர் பேர் இல்லை ஒன்லி லோயர் பேர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ எக்ஸ்பிரஷன்ன்றது என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் தெரியும். Kurzbach equation degree of freedom equal to 3 into
L minus 1 minus 2j minus h. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடமோட ஈக்குவேஷன். ஸோ F வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், L வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லிங்க்ஸு, J வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் ஆர் லோயர் பேர், H வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹையர் பேர். சரியா? ஸோ ஃபார் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 1, சிங்கிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்டு வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கைனடிக்ஸ் ஒன்லி லோயர் பேர் ஜாயின். ஸோ ஒன்லி லோயர் பேர், அப்புறம் ஹையர் பேர் இல்லை. ஸோ ஹையர் பேர் இல்லைன்னா 0 அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். அப்போது இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 ஈக்குவல் டு 3 இன்ட்டு எல் மைனஸ் 1 மைனஸ் 2j இது 0. கரெக்டா? ஸோ 1 ஈக்குவல் டு 3L minus 3 minus 2j வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மைனஸ் ஆன 2jவை இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா ப்ளஸ் 2j ஈக்குவல் டு 3L மைனஸ் 3 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த j இருக்கு பார்த்தீங்களா? ஓகே. ஸோ j இருக்குல்ல, இந்த jவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2j ஈக்குவல் டு 3L minus 3 minus ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 ஜாயிண்ட் ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. கைனமெட்டிக்ஸ் வந்து ஒன்லி லோயர் பேர் ஜாயிண்ட். ஸோ 2 இன்ட்டு 0.5 இங்கே 1 வரும். அப்போது உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா ஜே ஈக்குவல் டு 1.5L மைனஸ் 2. ஸோ இதுதான் உங்களுக்கு ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன் வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக என்னோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிரஷன் கேட்குறாங்க, நமக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்லாம் கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ எக்ஸ்பிரஷன் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஸோ என்னன்னா ஆல்ரெடி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. சரி, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும், 3 இன்ட்டு எல் மைனஸ் 1 மைனஸ் 2j மைனஸ் ஹெச். சரியா? ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1 கொடுத்துட்டாங்க. 3 இன்ட்டு எல் மைனஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு ஜே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5, ஹெச் வந்து 0. சரியா? ஸோ 1 ஈக்குவல் டு 3L minus 3 minus 1 எப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டூ ஜேன்னு இருக்கும். சாரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 1 அப்படியே இருக்கும். இந்த 3L minus 3 minus 2jன்னு இருக்குமா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 2jவை இங்கே எடுத்துகிட்டு வரோம். 2jவை இங்கே எடுத்துகிட்டு வரும்போது 3L minus 3. ஸோ இந்த 1 + 1 இந்த சைடு போகும்போது -1 மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜேவோட வேல்யூ வந்து 1.5L minus 2. L minus 2. சரியா? ஸோ எப்படின்னா இந்த 2j ஈக்குவல் டு 3L minus 4 அப்படின்னு இருக்கும். ஸோ 2வை இங்கே டிவைட் பண்ணும்போது j ஈக்குவல் டு 3/2. 3/2 உங்களுக்கு 1.5L minus 2 அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் B இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியா? ஓகே. ஸோ 16th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the mechanism which serves the purpose of dividing the periphery of a circular piece into a number of equal parts is known as. ஸோ 16வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the mechanism which serves the purpose of dividing the periphery of a circular piece into number of equal parts is known as indexing அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ indexingனா என்ன அப்படின்னா indexing is the mechanism that serves the purpose of dividing the periphery of a circular piece into equal parts. ஸோ யாரு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா periphery of a circular piece ஈக்குவல் பீஸாக கன்வெர்ட் பண்ணுறா அப்படின்னா உங்களுக்கு indexing. சரியா? ஸோ ஓல்டாம்ன்றது இஸ் அன் இன்வர்ஷன் ஆஃப் டபுள் ஸ்லைடர். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Inversion of double slider. Inversion of
டபுள் ஸ்லைடர் இது உங்களுக்கு ஹோல்ட் டவுன் சரியா. குயிக் ரிட்டர்ன்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வர்ஷன் ஆஃப் சிங்கிள் ஸ்லைடர். Inversion of single slider சரியா. So the mechanism which serves the purpose of dividing the periphery of a circular piece into a number of equal part is known as indexing. So ஒரு circular part divided into equal part convert பண்றது indexing சரியா. So next question, toggle mechanism is not used in. Toggle mechanism is not used in. ஸோ டாகல் மெக்கானிசம்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாகல் மெக்கானிசம் பற்றி தெரிஞ்சுக்கணும். டாகல் மெக்கானிசம் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் அப்ளை பண்ணும்போது இந்த டாகல் மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ டாகல் மெக்கானிசம் யூஸ்ட் வென் லார்ஜ் ஃபோர்ஸ் டு அப்ளைட் த்ரூ ஏ ஷார்ட் டிஸ்டன்ஸ். குறுகிய டிஸ்டன்ஸ்க்கு லார்ஜ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த டாகல் மெக்கானிசம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டாகல் மெக்கானிசம் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் க்ரஷர் ஸோ அங்கே யூஸ் ஆகுது. And second வந்து பார்த்தீங்கன்னா embossing presses, switches but not in gear cutting சரிங்களா. இந்த டாகல் மெக்கானிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லார்ஜ் ஃபோர்ஸை ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் நம்ம செலுத்துவதற்காக இந்த டாகல் மெக்கானிசம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டாகல் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் க்ரஷிங் ஒரு கல் உடைக்கிறதுக்காக யூஸ் ஆகும், ஸ்விட்சஸில் யூஸ் ஆகும், எம்போசிங்லையும் யூஸ் ஆகும் சரிங்களா. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டாகல் மெக்கானிசம் நாட் யூஸ் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ டாகல் மெக்கானிசம் நாட் யூஸ் இன் கியர் கட்டிங். கியர் கட்டிங்ல யூஸ் ஆகுதோ ஆன்சர் கியர் கட்டிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Okay, so 18th question, the mobility of a shown mechanism is. Mobility of a shown mechanism. ஸோ ஒரு டிராயிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதோட மொபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க என்ன டிராயிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த டிராயிங் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 1 இது வந்து பார்த்தீங்கன்னா 2, இந்த லிங்க் 3, இது 4, 5, 6, 7, 8 சரிங்களா. ஸோ இந்த டிராயிங் கொடுத்துட்டு இதோட மொபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ மொபிலிட்டியும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ரெண்டுமே சேம். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா தெரியும் நமக்கு. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் F ஈக்குவல் டு ஃபார்முலா 3 இன்ட்டு L மைனஸ் 1 2J மைனஸ் H சரியா. ஸோ இதில் நமக்கு என்னென்ன தெரியும், நம்பர் ஆஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 8 லிங்க். ஓகே, ஸோ ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 ஜாயிண்ட்ஸ். ஸோ ஜாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஜாயிண்ட்ஸ். அண்டு இதுக்கு அப்பர் பேர்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் பேர் 0. F ஈக்குவல் டு 3 இன்ட்டு L வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் லிங்க் வந்து 8 கொடுத்துருக்காங்க. 8 மைனஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு J வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொடுத்துருக்காங்க. 3 இன்ட்டு 7 மைனஸ் 20, 21 minus 20 equal to 1 சரியா. ஸோ மொபிலிட்டி ஆஃப் ஏ ஷோன் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபிகரோட மொபிலிட்டி மீன்ஸ் என்ன அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ மொபிலிட்டி அண்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஆல்வேஸ் ஆல்சோ சேம் சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நமக்கு இதில் இந்த வியூ பார்க்கும் போதே தெரியுது, நம்பர் ஆஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அண்ட் ஜாயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இருக்குது. தென் ஹையர் பேர் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மொபிலிட்டின்றது கிடைச்சிரும் சரியா.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 B is the correct answer. So 19th question, the lead screw of a lathe machine is an example of which pair அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங், ஸ்க்ரூ, டர்னிங், ஸ்லைடிங் அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லீட் ஸ்க்ரூ ஆஃப் எ லேத் மெஷின் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ரோலிங், ஸ்க்ரூ, டர்னிங் அண்ட் ஸ்லைடிங். ஸோ லீட் ஸ்க்ரூ ஆஃப் லேத் மிஷின் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்க்ரூ பேர். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்க்ரூ பேர் தான் சொல்லுவாங்க சரியா. when one element turns about the other element by means of thread they form screw. ஸோ லீட் ஸ்க்ரூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டோட டேர்ன் ஆகிறதுக்காக லைக் ஒரு மீன்ஸ் ஆஃப் த்ரெட் மாதிரி இருக்கிறதா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லீட் ஸ்க்ரூன்றது லேத் மிஷினும் இல்லை, லீட் ஸ்க்ரூன்றது உங்களுக்கு என்ன பேராக இருக்கும் அப்படின்னா ஸ்க்ரூ பேராக தான் இருக்கும். ஸோ ரோலிங் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when two elements are so connected that one is, அதாவது ரோலிங் பேர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டோட இன்னொரு எலமெண்ட் ரோல் ஆன் அனதர் எலமெண்ட் விச் இஸ் ஃபிக்ஸ்டு, அதுதான் ரோலிங் பேர்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டர்னிங் பேர்ன்றது there is a relative motion between the two elements of a pair. ஓகேங்களா. ஸோ டர்னிங் பேர்ன்றது ரெண்டு எலமெண்ட்டுக்கும் ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இருக்கிறது டர்னிங் பேர் சொல்லுவாங்க. ஸ்லைடிங் பேர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டிவ் மோஷன் தான் இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஸ்லைடிங் பேர்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ லீட் ஸ்க்ரூ ஆஃப் எ லேத் மிஷின் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்க்ரூ பேர் தான் சரியா. The lead square of a lathe machine is an example of screw pair. Next 20th, the number of possible inversion of a for a mechanism with 10 number of links will be. So 20th என்ன கேக்குறாங்கன்னா the number of possible inversion for a mechanism with 10 number of links will be அப்படின்னு கேக்குறாங்க சரியா. So the number of inversion is also equal to number of different links. So inversion நமக்கு 10 ன்னு கொடுத்துறாங்க. So equal number of inversion தான் வந்து பார்த்தீங்கன்னா is equal to number of links சரியா. So number of inversion உங்களுக்கு 10 கொடுத்துறாங்க. So சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுங்க முதல்ல number of inversion equal to number of different links சரியா. ஸோ நம்பர் ஆஃப் இன்வர்ஷன் 10 அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் லிங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 10 தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. the number of possible inversion for a mechanism with 10 number of links will be 10 because the number of inversion is always equal to number of different link. So 12th question, a ball and socket joint is an example of which pair? So already நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ball and socket is an example of என்ன பேர்? ஸ்பெரிக்கல் பேர் சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று சொல்லியிருந்தேன் நீயோட பால் அண்ட் நீயோட போன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு போன் இருக்கு லைக் பால் மாதிரி இருக்கும் இந்த போனு, இங்கே நீ கேப் இருக்கும், இது உங்களுக்கு சாக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அப்போது ball and socket is an example of spherical pair. knee cap spherical shape la irukum. So ball and socket joint is an example of spherical pair seringla. So next question 22nd, when two elements of a pair are connected such that they can only turn about a fixed axis of another element they are called அப்படினு கேக்குறாங்க சரிங்களா. ஒரு ரெண்டு எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு connected in such a way. ஸோ ஒரு எலிமெண்ட் இஸ் ரொட்டேட் பண்ணும்போது என்னமா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா when two elements of a pair are connected such that they can only turn about a fixed axis of another element they are called. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேர்னிங் பேர். ஸோ ஒரு இடத்த ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு இன்னொரு இடத்த திருப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டேர்னிங் பேரால் மட்டும்தான் முடியும் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரூ பேர் பார்த்தோம். லீட் ஸ்க்ரூ லேத் மெஷின்னா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பேர். ஸ்லைடிங்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ரிலேட்டிவ் மோஷன், அதுதான் ஸ்லைடிங் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெரிக்கல் பேர். ஸோ ஸ்பெரிக்கல் பேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. டேர்னிங் பேர் இஸ் அன் when two elements of a pair connected ஒரு ஃபிக்ஸ்டு எலமெண்ட்டை வச்சு ரொட்டேட் பண்ணுறது எந்த பேர் அப்படின்னா டேர்னிங் பேர் சரிங்களா.
23rd, dash cannot be classified as inversion of a single slider crank mechanism. ஸோ கீழே கொடுத்த ஆப்ஷனில் எது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசமோட இன்வர்ஷனாக இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இன்வர்ஷன் ஆஃப் சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் ஆல்ரெடி நேற்றும் பார்த்தோம், என்னைக்கும் பார்த்தோம். ஸோ சிங்கிள் ஸ்லைடர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் of இன்வர்ஷன் ஆஃப் சிங்கிள் ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்னா விட்வொர்த் குயிக் மெக்கானிசம், விட்வொர்த் குயிக் மெக்கானிசம். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்க் ஸ்லாட்டடு லிவர் மெக்கானிசம், கிராங்க் அண்ட் ஸ்லாட்டட் லிவர் மெக்கானிசம். மூணாவது oscillating cylinder engine, oscillating cylinder engine. நாலாவது ஹேண்ட் பம்ப். இது எல்லாமே சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசத்தோட இன்வர்ஷன் சரிங்களா. ஸோ இன்வர்ஷனா சிங்கிள் ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா விட்வொர்த் குயிக் மெக்கானிசம், கிராங்க் அண்ட் ஸ்லாட்டட் லிவர் மெக்கானிசம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டிங் சிலிண்டர் என்ஜின். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பம்ப். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசத்தோட இன்வர்ஷன். அண்ட் டபுள் ஸ்லைடர்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட இன்வர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எலிப்டிக்கல் ட்ராமல், செகண்ட் என்ன வரும்னா ஓல்டாம்ஸ் கப்ளிங், அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்ச் யோக் மெக்கானிசம். ஸோ இது எல்லாமே டபுள் ஸ்லைடரோட இன்வர்ஷன் சரிங்களா. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க, விட்வொர்த் சிங்கிள் ஸ்லைடர், கிராங்க் அண்ட் ஸ்லாட்டட் சிங்கிள் ஸ்லைடர், ஆசிலேட்டிங் சிலிண்டர் என்ஜின் சிங்கிள் ஸ்லைடர், அப்புறம் வந்து ஹேண்ட் பம்ப் சிங்கிள் ஸ்லைடர். ஸோ எலிப்டிக்கல் ட்ராமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்லைடர் கிராங்க்கு சரிங்களா. டபுள் எலிப்டிக்கல் ட்ராமல், ஓல்டாம்ஸ் கப்ளிங் அண்ட் ஸ்காட்ச் யோக் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு double slider crank mechanism. So 23rd and then option D is the correct answer, elliptical trammel. 24th question, which of the following pairs is not an example of lower pair? So கீழ் கண்டவற்றுள் அதாவது கீழே கொடுத்த எக்ஸாம்பிள்ல எது உங்களுக்கு லோயர் பேர் இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் ஆஃப் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் லோயர் பேர் சரியா. ஸோ லோயர் பேர்ன்றது என்னன்னா இஸ் a joint that construct contact between the surface in a moving body to corresponding joint. ஸோ இதுதான் உங்களுக்கு லோயர் பேர் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ லோயர் பேர்னா என்ன, கான்டாக்ட் பிட்வீன் த சர்ஃபேசஸ் இன் ஏ மூவிங் பாடி டு ஏ கரஸ்பாண்டிங் ஜாயிண்ட் இன் அ ஃபிக்ஸ்டு பாடி சரிங்களா. ஸோ இங்கே என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா பிரிஸ்மேட்டிக் பேர், ஹெலிக்கல் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் பேர், ரெவல்யூட் பேர், ரோலிங் பால் ஆன் அ ஃபிளாட் சர்ஃபேஸ் சரியா. ஸோ ரோலிங் பால் ஆன் ஏ flat surface. In rolling a ball a flat surface there is only one point which is higher pair ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பிரிஸ்மேட்டிக் பேர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் பேர் மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு சர்ஃபேஸ்ன்றது கான்டாக்ட் ஆகும். அண்ட் ஹெலிக்கல் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் பேர் அப்படி தான் இருக்கும், ரெவல்யூட் பேர் அப்படி தான் இருக்கும். ரோலிங் பால்னா ஃபிளாட் சர்ஃபேஸ். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்கு, இது ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் ரோல் ஆகுது. ஸோ இந்த பால் எப்படி ரோல் ஆகுனா உங்களுக்கு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு சர்ஃபேஸ்ன்றது ரெண்டுமே டச் ஆகாது, ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ ஒவ்வொரு ரொட்டேஷன் அப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் இருக்கும். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாயிண்ட் ஆர் லைன் கான்டாக்ட் அப்படின்னுவாங்க, பாயிண்ட் ஆர் லைன் கான்டாக்ட் சொல்லுவாங்க. ஸோ பாயிண்ட் ஆர் லைன் கான்டாக்ட் எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் பேரோட எக்ஸாம்பிள். ஹையர் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆர் லைன் கான்டாக்ட், சர்ஃபேஸ் கான்டாக்ட் தான் உங்களுக்கு லோயர் பேர். ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் பால் ஆன் எ ஃபிளாட் சர்ஃபேஸ். 24th வந்து D is the correct answer சரியா. ஓகே நெக்ஸ்ட் 25th question, which of the following link does not undergo any deformation while transmitting motion சரியா. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா which of the following motion
does not undergo any deformation. ஸோ ஒரு மோஷனை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் இல்லாத லிங்க்ன்றது எதுன்னு கேட்குறாங்க. டிஃபார்மேஷன் மீன்ஸ் எந்த ஒரு வளைவு தன்மையும் இல்லாத ஒரு லிங்க்ன்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் லிங்க் டஸ் நாட் அண்டர்கோ எனி டிஃபார்மேஷன் வைல் டிரான்ஸ்மிட்டிங் மோஷன். ஸோ என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ரிஜிட் லிங்க் அண்டு ரெசிஸ்டன்ஸ் லிங்க், ஃப்ளெக்சிபிள் லிங்க். ஸோ இதெல்லாமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் தெரியும். ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் என்ன, அதோட தமிழ் மீனிங்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரெசிஸ்டன்ட்ன்றது வளைவு தன்மைன்னு சொல்லுவாங்க. ஃப்ளெக்சிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளைவு தன்மையாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ ரிஜிட்ன்றது மட்டும் தான் ஃபிக்ஸ்டு லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதுதான் வந்து does not undergo any deformation. ரிஜிட் லிங்க்ல உங்களுக்கு எந்த ஒரு டிஃபார்மேஷனுமே நடக்காது. சரியா. ஸோ ரெசிஸ்டண்ட்டும் எடுக்கும்போது உங்களுக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி வளைச்சிக்கலாம் ரெசிஸ்டன்ட்றது. அண்ட் ஃப்ளெக்சிபிளும் அப்படிதான். அண்ட் ரிஜிட்ன்றது அப்போ ஃபிக்ஸ்டு. சரியா. ஸோ ஃபிக்ஸ்டு மீன்ஸ் என்னன்னா does not undergo any deformation. Not undergo any deformation. Okay, so rigid link is the correct answer. So resistant and flexible is a undergoes deformation. Okay மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்னையோட இந்த பிளானர் மெக்கானிசம் டாபிக் முடியுது. சரிங்களா. தியரி ஆஃப் மெஷின்ஸில் பிளானர் மெக்கானிசம் டாபிக் முடியுது. ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கியர்ஸ் இல்லை ஃப்ளைவீல்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இன்னைக்கு பார்த்த 25 கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 25 கொஸ்டின் இப்போ ஒரு வாட்டி நான் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் இப்போ கிளாரிஃபை பண்ணிங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட்டு வாட் இஸ் த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் த மெக்கானிசம் ஷோன் பிலோ. ஸோ உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டிராயிங்கில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா நம்பர் ஆஃப் லிங்க்ஸோ நம்பர் ஆஃப் ஜாயின்ஸை கண்டுபிடிச்சா ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்மை முடிச்சிடலாம். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்க ஃபார்முலா 3 × L-1 - 2J - H. சரியா. செகண்ட் ஸ்காட்ச் யோக் மெக்கானிசம். உங்களுக்கு ஸ்காட்ச் யோக் மெக்கானிசம், ஓல்ட் ஆர்ம்ஸ் கப்ளிங் அண்ட் எலிப்ட்ரிக்கல் ட்ரம் இது எல்லாமே இன்வர்ஷன் ஆஃப் என்னன்னா டபுள் சைடட் கிராங்க் மெக்கானிசம். அண்ட் ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும்னா கிராங்க் அண்ட் ஸ்லாட்டடு, தென் எலிப்ட்ரிக்கல் கிராங்க் அண்ட் ஸ்லாட்டடு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்க் அண்ட் ஸ்லாட்டட். நெக்ஸ்ட் வந்து விட்வர்த் குயிக் மெக்கானிசம், ஆசிலேட்டிங் சிலிண்டர் என்ஜின் அண்ட் தென் ஹேண்ட் பம்ப். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் செயினோட இன்வர்ஷன். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் த இன்வர்ஷன் ஆஃப் சிங்கிள். ஸோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண எலக்ட்ரிக்கல் ட்ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்லைடர். ஃபோர்த்து விச் ஆர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் கேன் பி கன்சிடர்ஸ் ஹையர் பேர். ஸோ இதில் எது ஹையர் பேர் அப்படின்னா ஹையர் பேர் மீன்ஸ் என்ன பாயிண்ட் ஆர் லைன் கான்டாக்ட். இதில் என்ன பாயிண்ட் ஆர் லைன் கான்டாக்டாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பேர் ஆஃப் கியர் இன் மெஷ். ஸோ இது உங்களுக்கு பாயிண்ட் கான்டாக்டாக இருக்கும். அண்ட் கேம் அண்ட் ஃபாலோவர் இஸ் அ பாயிண்ட் கான்டாக்ட். பெல் அண்ட் புள்ளி வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ் கான்டாக்ட். ஸோ இதுவும் ஒரு ஃபிகர் கொடுத்துருவாங்க. இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெக்கானிசமோட ஜாயின்ஸ் கொடுத்துருக்காங்க, லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா தெரியும், அதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணும்போது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிச்சிடலாம். செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூப்லர்ஸ் கிரைட்டீரியா ஃபார் மெக்கானிசம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வாட் ஜே ரெப்ரசன்ட் கொடுத்துருவாங்க. ஸோ ஜே மீன்ஸ் என்னன்னா ஜாயிண்ட். ஸோ நீங்கள் ஆப்ஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு ஜாயின்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷனே இல்லை. ஸோ ஜாயிண்ட்டுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லோயர் பேர்ஸ் அப்படின்வாங்க. எய்த் கொஸ்டின் வாட் கைண்ட் ஆஃப் மோஷன் வில் கிராங்க் அண்ட் ஸ்லாட்டர் லிவர் மெக்கானிசம் வில் ப்ராடக்ட். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டிங் மோஷன். நைன்த் பீம் என்ஜின் இஸ் த இன்வர்ஷன் ஆஃப் 4 bar லிங்க் செயின். பீம் என்ஜின் இஸ் அ இன்வர்ஷன் ஆஃப் 4 bar லிங்க் செயின். ஸோ 4 bar லிங்க் செயின் எடுத்தீங்கன்னா என்னன்னா பீம் என்ஜின் வரும், லோகோமோட்டிவ் வரும், வாட் இண்டிகேட்டர் அண்ட் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம். இது எல்லாமே 4 bar செயினோட இன்வர்ஷன். 10th the double sided crank chain consists of 2 turning and 2 sliding pairன்றது இருக்கும். If the relative motion with the two link is pure sliding, then the relative instantaneous center என்ன வரும்னா at the infinity on a line perpendicular to the direction of sliding. 12th a superstructure. So superstructure என்ன ஆல்வேஸ் வந்து 0க்கு லெஸ்ஸரா இருக்கிறதா சூப்பர் ஸ்ட்ரக்சர்ன்றாங்க. ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0வா இருக்கும். அண்ட் மெக்கானிசம்ன்றது greater than or equal to 1ஆ இருக்கும். 13th question, if the motion of any movable link result in the definite motion of the others, the linkage is என்னன்னு சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு so the linkage is என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா mechanism அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. ஸோ ஸ்ட்ரக்சர் the assembly of resistant body, சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து upward extension of the structure, அது சூப்பர் ஸ்ட்ரக்சர். 14th the degree of freedom of a structure or locked system. ஸோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். சூப்பர் ஸ்ட்ரக்சர்ன்றது less than negative
ஸ்ட்ரக்சர்ன்றது 0, மெக்கானிசம்ன்றது 1, மெஷின்ஸ் வந்து பார்த்தா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இது வந்து பார்த்தா டிரைவ் பண்ணணும் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ். ஸோ லோயர் பேரும் கொடுத்துட்டாங்க, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம எக்ஸ்பிரஷனை டிரைவ் பண்ணணும். 16th வந்து பார்த்தீங்கன்னா the mechanism which serves the purpose of dividing the periphery of a circular piece into number of equal parts is known as indexing அப்படின்னு சொல்லுவாங்க. டாகல் மெக்கானிசம் இஸ் நாட் யூசிங் கியர் கட்டிங். ஸோ டாகல் மெக்கானிசம் என்னன்னா ஒரு ஹை ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஹை ஃபோர்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த டாகல் மெக்கானிசம் யூஸ் ஆகும். இந்த டாகல் மெக்கானிசம் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கிரஷிங், ஸ்விட்சஸ், எம்போசிங் இது மாதிரி இடத்துலலாம் யூஸ் ஆகும். நாட் யூஸிங் கியர் கட்டிங், அந்த இடத்துல யூஸ் ஆகாது. கியர் கட்டிங் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ், சரிங்களா? ஸோ அதனால கியர் கட்டிங் இடத்துல யூஸ் ஆகுது. 9th வந்து ஒரு டிகிரி ஒரு டிராயிங் கொடுத்துருக்காங்க, அதோட மொபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ மொபிலிட்டி இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ மொபிலிட்டியும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஒன்று. இந்த டிராயிங்கோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிச்சா ஆன்சர் இஸ் ஸ்கேல். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9th லேத் மிஷின்ல இருக்க லீட் ஸ்க்ரூ எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் ஸ்க்ரூ பேர். ஸ்க்ரூ பேர். 20th கொஸ்டின் என்ன அப்படின்னா the number of possible inversion of a mechanism with the 10 number of links will be. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பாசிபிள் இன்வர்ஷன் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா 10, அதோட நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் லிங்க்ஸ் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசிபிள் லிங்க்ஸ் நம்பர் ஆஃப் இன்வர்ஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் லிங்க்ஸ். ஸோ ஆல்ரெடி 10 கொடுத்துருக்காங்க, அப்போ டிஃப்ரெண்ட் லிங்க்கும் உங்களுக்கு ஆன்சர் 10. 21st ball and socket is an example of spherical pair. 22 when two elements of a pair are connected such that they can only turn about a fixed axis of another element, they are called turning pair அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 23வது நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இன்வர்ஷன் ஆஃப் சிங்கிள் ஸ்லைடர் என்னென்ன, டபுள் ஸ்லைடர் என்னென்ன அப்படின்னு. 24th question, which of the following pairs is not an example of lower pair? சரியா? ஸோ எந்த ஒரு pair is not an example of lower pair? So rolling ball on a flat surface is not an example of lower pair. சரியா? ஸோ 25th என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 3 லிங்க் கொடுத்துருக்காங்க, ரிஜிட் லிங்க், ரெசிஸ்டன்ட் லிங்க் அண்ட் ஃபிளெக்சிபிள் லிங்க். சரிங்களா? ஸோ இந்த 3 லிங்க்ல எந்த லிங்க் டஸ் நாட் அண்டர்கோ டிஃபார்மேஷன்? சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெசிஸ்டன்ட் லிங்க் எடுக்கும்போது உங்களுக்கு அதில் டிஃபார்மேஷன்றது நடக்கும். அண்ட் ஃபிளெக்சிபிள் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபார்மேஷன் இருக்கும். ஸோ ரிஜிட் லிங்க் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபிக்ஸ்டு லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு லிங்க்ல உங்களுக்கு எந்த ஒரு டிஃபார்மேஷனுமே நடக்காது. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25th இஸ் ரிஜிட் லிங்க். ஓகேவா மக்களே? ஸோ ஒரு ஃபாஸ்டான ரிவிஷனும் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மெஷின்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம முடிச்சோம். ஃபர்ஸ்ட் பார்ட் மீன்ஸ் என்ன? பிளானர் மெக்கானிசம். ஸோ பிளானர் மெக்கானிசம்ல இருக்க டோட்டல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம 70 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இந்த 3 பார்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னையோட பிளானர் மெக்கானிசம் முடியுது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை வீல்ஸ் அந்த டாபிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏதாச்சும் தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சரிங்களா? ஸோ நாளைக்கு கிளாஸஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். பை.